கடாரம் வென்றான் என்று பேசுகிறோம் இல்லையா, அந்த கடாரம் இன்றைக்கு மலேசியாவில் இருக்கிறது. போய் பார்த்துட்டு இருக்கிற போது அங்க குழி தோண்டிட்டு இருக்கிறான், கீழடியில் தோன்ற மாதிரியே குழி தோண்டி வச்சிட்டு இருக்கிறான். கோலாலம்பூர் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு பொண்ணு தான் அதை அந்த தலைமை, அந்த குழி தோண்டுகிற அந்த ஆய்வுப்படியின் தலைமை. இதுக்கு மேல போனீங்கன்னா அங்க தோன்றாங்க பாருங்க. அவள் சொன்னது அதிர்ச்சிகரமான செய்தி. கருவாடு மீனானாலும் ஆகலாம், பாரதிய ஜனதா நாடாளாதீங்க தமிழ்நாட்டில். அந்த அம்மாக்கு நல்லா தெரிஞ்சு கூட அந்த அம்மா போராடிச்சு, உண்மையா இருந்துச்சு கட்சிக்கு. ஒரே ஒரு அக்கா தான் மறுபடியும் சொல்லிட்டு தாமரை மலரும் தாமரை மலர், அந்த அக்கா வடக்கு அனுப்பிட்டான். இப்போ அங்கே போய் தெரிஞ்சு தாமரை மலர்ந்தே தீரும் அவன் சொல்லிட்டான். நோ, பழங்குடி மக்கள் வருவார்கள், நடனமாடுங்கள், வீட்டிற்கு போங்கள், அதோடு உங்கள் வேலை முடிஞ்சது. முருகனை சீமான் கும்பிடுகிறார். எங்க முப்பாட்டுனா நான் கும்பிடுறேன், உனக்கு என்னதான் பிரச்சனை? எங்க மண்டல பொறுப்பாளர் அப்துல் வகாப் இருக்கிறாரு, அவர் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு தான் நான் போறேன். முருகனை ஒண்ணுமே சொல்லு, அவருக்கு தெரியும் நம்ம புள்ள வர்றான்டா. அப்துல் வகாப் பேரு நம்ம புள்ள தான், முருகனுக்கு தெரியும். அமித்ஷா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன ராவணன் இறந்து போய்விட்டான், எங்கள் தலைவன் வரலாற்றை பெருமையோடு சொல்ல வேண்டும். நாம கூட ராவண பெருவிழா கொண்டாடுறோம்னு பதறான். ராவணனுக்கு பெருவிழாவா? ராம லீலா நடத்திட்டு இருக்கிற எவனுமே கேட்கல. ராஜீவ் காந்தி பத்தி சீமான் சொல்லிட்டாரான், சங்கடப்படுறான். ஐயோ எப்படி இப்படி பேசலாம் ஐயோங்கிறான். எவ்வளவு வன்மம் இருந்தா நீ பொம்மைக்கு தீ வச்சுட்டு இருப்ப, நீ எங்க கிட்ட சொல்ற ஐயோ கொலை. பொம்மைக்கு தீ வைக்கிறானுங்க, ராம லீலாங்கிறான், 10 தலையோட வச்சிடறான் ராவணனை. அது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நீங்க நம்ம வீட்டில் நாய் வளர்த்தணும்னு வைங்களேன், சும்மா ஒரு புலி பொம்மை ஒன்று எடுத்துக்கோங்க. புலி பொம்மையை நாய்கிட்ட கொண்டு போய் இப்படி நீங்கன்னா குறைச்சிட்டு ஓடும். நீங்க செஞ்சு வேணா பாருங்க, புலி பொம்மை தான் ஓடும். எனக்கு பெரிய சந்தேகம் வந்துருச்சு இதுல. எப்ப அந்த நாய் எந்த நாளிலும் நான் அதை எந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போனதில்லை, ஒரு விலங்கு சாலைக்கெல்லாம் கூட்டிட்டு போனதில்லை, அது புலியை பார்த்ததே இல்லை. தொலைக்காட்சி பார்க்கிற வாய்ப்பு அநேகமாக நம்ம வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு இல்லை. புலியை அது பார்த்ததே இல்லை. ஆனா புலி பொம்மையை காட்டினா பதறுது. எப்படி? அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தது. எப்படி தெரியுமா? இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் காடுகளுக்குள்ளே வாழுகிற போது புலி வேட்டையாடி இருக்கும். ஜீன்ல பயம் கடத்தப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஜீன்ல பயம் கடத்தப்படும். இப்போ நீங்கள் நம்மளாம் தூங்கிட்டு, நான் சொல்றது அறிவியல், நம்ம தூங்கிட்டு இருக்கிற போது திடீர்னு எங்காச்சும் கீழே விழுகிற மாதிரி கனவு வந்து எந்திரிச்சிருவோம், பதட்டமாயிருவோம். கீழே விழுகிறதுங்கிறது மனிதனுக்கு உளவியல்ல பயம். ஏன் தெரியுமா? மனுஷன் மரத்து மேலே படுத்துட்டு இருந்தான், விலங்குகளுக்கு பயந்துட்டு குகைகளில் காடுகளுக்குள்ள. அப்போ கீழே விழுந்து செத்தம் உண்டு. ஜீன்ல அந்த கடத்தப்படுது, பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த பயம் கடத்தப்படுது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம உறுதி பண்ணிடலாம், ஜீன்ல பயம் கடத்தப்படும். இப்போ இவன் என்ன செய்யறான்? ராவணை வச்சுட்டான், 10 தலையோட வச்சுட்டான். பக்கத்தில் போய் அல்லவா தீ வைக்கணும். 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் நினைக்கிறான், அம்பு வைக்கிறான். அந்த அம்பை வைத்து சுட போகிறவருக்கு பக்கத்தில் கரும்பூனை படையில் ஒரு 20 பேர் நிற்கிறான் துப்பாக்கியோட. அப்போ நான் நினைச்சேன், ஏன் இவன் பக்கத்தில் போய் வைக்கல? அப்போதான் எனக்கு புரிஞ்சு, இந்த ராவண யுத்தம்ங்கிறது திரேதா யுகம். நான் சொல்லலை, ஹெச் ராஜா சொல்றாரு. அது எப்பங்கய்யா அந்த இது கலிகாலம், கலியுகம். அதுக்கு முன்னாடி இருந்த திரேதா யுகம். அந்த திரேதா யுகம் எப்பங்கய்யா? 17 லட்சம் ஆண்டுகள். அப்போ மனுஷன் பிறந்துட்டானா, உயிர்கள் வந்துருச்சானாலும் நீங்கள் கேட்கக்கூடாது. அதெல்லாம் அது ஹெச் ராஜாவே சொன்னால் உண்மைதான் சொல்லுவார் அவர். ஹெச் ராஜா பேச்சுக்கு மறுப்புண்டா? அதனால் நம்ம ஏற்றுக்கிறோம். 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராவண யுத்தம். 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ராவணனை 17 லட்சம் வருஷம் கழிச்சும் பக்கத்தில் போய் நெருப்பு வைக்க இவனுக்கு துப்பு இல்லைன்னா 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டை என்ன காட்டியிருப்பான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அச்சம்டா, ஜீன்ல கடத்தி இருக்கிற அச்சத்தை நீ போய் என்னமோ பேசிட்டு இருக்கிற. அப்ப ராவணனுக்கு நாங்கள் பெருவிழா எடுப்போம். ஏன்? எங்கள் ராவண, எங்கள் தலைவன், எங்கள் மண்ணை. அதுல ஒருத்தன் ராவணன் பார்ப்பனன் தெரியுமா? நீங்கள் ராவணனை கொண்டாடுகிறீர்கள். ஏண்டா அப்புறம் பார்ப்பனன் அழிச்சு ராமருக்கு என்னடா தண்டனை? பார்ப்பனை கொலை செஞ்சா என்ன தண்டனை இருக்கா இல்லையா? மனுசாஸ்திரம் சொல்லுது இல்லை, பார்ப்பனை கொலை செய்த தண்டனை. அப்ப ஏன்டா ராவணன் கொலை செய்த ராமருக்கு தண்டனை கொடுக்கலன்னு கேட்ட என்ன ஆகுறது? பிரச்சனை பெருசாயிரும்ல. அவர் பார்ப்பனருங்கிறா ராவணன். நான் சொல்லுகிறேன், எப்படி பார்ப்பனர்? அவர் சொல்றார், ராவணனுடைய அப்பா பிரம்மன் தெரியுமா? ராவணனுடைய அப்பா பிரம்மன், எனவே ராமன் பார்ப்பனர். இதெல்லாம் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, அதனால நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அதனால ராவணன் பிராமணன். இப்போ நாம் என்ன கேட்குறோம்? ஏப்பா இந்த பிராமணன்கிறவரே பிரம்மனின் நெத்தியிலிருந்து பிறந்தவர், இந்த தோளிலிருந்து, தொடையிலிருந்து, காலிலிருந்து நிறைய சொல்லி கொடுத்தீங்க. அப்போ பிரம்மன் எப்படி பார்ப்பனர் ஆனாரு? பிரம்மனுடைய நெத்தியிலிருந்து பிறந்தா தானே பார்ப்பன. பிரம்மனுக்கே பிறந்தவர் ராவணன்னா அவன் கடவுளின் வம்சம் இல்லையா? புரிஞ்சுக்க வேண்டாம். எனவே அவன் பார்ப்பனன் இல்லை, அவன் தமிழன், தூய தமிழன், எங்கள் தமிழன். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இவனுக்கு கணக்குப்படியே 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையை ஆண்டு கொண்டிருந்தவன் தமிழன். இலங்கை தமிழர் நாடு. எல்லாத்துக்கும் சாட்சி இவனகிட்டே இருக்குங்க. நம்ம எங்கேயுமே ஒன்று எல்லாமே இவன் சொன்னதுதான். எடுத்து வச்சோம்னா அது இல்லை, அப்படி இல்லைம்மா, அதை ஏற்றுக்க மாட்டோம், ஒத்துக்க முடியாதும்மா. என்ன பைத்தியர்த்தனம்?
நீ ஒன்று ராமாயணத்தை ஏற்றுக்கிறன்னா ஈழ திருநாடு மலர்வதற்கு எல்லாரும் போராடு, இல்லைன்னா ராமாயணம் பொய்ன்னு சொல்லணும். ராமாயணம் உண்மைதானே? அப்படித்தானே நம்புறது பாரதிய ஜனதா, அப்படித்தானே நம்புகிறார் ஐயா மோடி அவர்கள், அப்படித்தானே நம்புகிறார் அமித்ஷா அவர்கள். என்றால் ஈழத்திற்கிடையே ஆதரவு கொடு. அது எங்கள் திருநாடு, 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எங்க நாடுறா. அப்ப நம்ம யோசிக்கணும், நாம ராவண பெருவிழா எடுப்போமா? கட்டாயம் எடுப்போம். இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம் பெண்களை அல்லது ஆடு மாடுகளை அல்லது சொத்துக்களை கவர்ந்து செல்லுகிற போர் முறை என்பது காலகாலமாக இருந்த போர் முறைதான். அது போரில் ஒரு உத்தி தான். அம்மையார் சீதை அவர்கள் ராமனினுடைய மனைவி இங்கே வந்து ராவணனிடம் சிறைப்பட்டார் என்று செய்தியை படிக்கிற போது அதில் அவர்கள் சொல்லுவது, திரும்பி போன போது சீதை கற்போடு இருக்கிறாளா என்பதை பார்ப்பதற்காக ராவணன் தீக்குளிக்க சொன்னார். சீதை தீக்குளித்து வெளியே மீண்டு வந்தார். என்னால் அவருடைய கற்பு நிரூபிக்கப்பட்டது என்று எழுதுகிறான். இவன் எப்பொழுதுமே ஆய்வுகளை சரியாக செய்வான், முடிவுகளை மட்டும் தவறாக எழுதிடுவான். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு தவளை இருந்துச்சு. இந்த தவளையை வச்சு ஒரு ஆய்வு பண்ணுறார் ஒரு விஞ்ஞானி. ஒரு காலை வெட்டி விட்டுட்டார் தவளைக்கு, அது குதிச்சுது. ஒரு கால் வெட்டப்பட்டாலும் தவளை குதிக்கும்னு எழுதிட்டான். 2வது காலை வெட்டினான், மீண்டும் குதிச்சுது. 2 கால் வெட்டப்பட்டாலும் தவளை குதிக்கும்னு எழுதினான். 3வது கால் வெட்டினான், மீண்டும் தவளை குதிச்சுது. 3 கால் வெட்டினாலும் தவளை குதிக்கும்னு எழுதினான். 4வது கால் வெட்டினா தவளை குதிக்க முடியல, உடனே எழுதினா 4 காலையும் வெட்டி விட்டால் தவளைக்கு காது கேட்காது. ஆய்வு சரிதான், முடிவு எப்படி தப்பு? அதுபோல சீதையை தீக்குளிக்க சொன்னா சீதை தீக்குளித்து வெளியே வந்தார், ஆய்வு சரிதான். முடிவென் எழுதுறான், சீதை கற்போடு இருந்தால். அடப்பாவி, சீதை தீக்குளித்து வெளியே வந்தபோது நிரூபிக்கப்பட்டது சீதையின் கற்பல்ல, எங்கள் பாட்டன் ராவணனின் கற்பு. முடிவு எப்படி எழுதுறா? கன்க்ளூஷன் இப்படி இருக்கணும். ராவணன் மோசமானவனாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்ப அவன் நேர்மையானவனாக, நியாயமானவனாக, மாண்புமிக்கவனாக, தமிழர் அறம் போற்றுகிறவனாக வாழ்ந்திருக்கிறார் என்பதுதானே 100 விழுக்காடு உண்மை. யோசி. ஒரு காலம் வரும், காலம் உரத்து சொல்லட்டும். ஆனால் இதுதான் எங்களுக்கு வரலாறு. அறம் மாறாமல் மரம் காட்டினோம், வீரம் காட்டினோம், அப்படிதான் வாழ்ந்தோம். அதனால நம்ம சொல்றோம், ராவணனை கொண்டு போவோம், ராவணனை எடுத்துட்டு போவோம். முருகன் எடுத்தா பதறான், சீமான் முருகனை கொண்டாடுகிற. இவன் சாமி கும்பிடலினாலும் சண்டைக்கு வரானுங்க, கும்பிட்டாலும் சண்டைக்கு வரானு. என்னதான்டா பிரச்சனை? நாங்கள் என்னதான் செய்ய? முருகனை சீமான் கும்பிடுகிறார், எங்க முப்பாட்டினா நான் கும்பிடுறேன், உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்க ஒரு குரூப் சீமான் முருகனை கொண்டாடலாமா, இங்க ஒரு குழு நின்னுக்கும் சீமான் வந்து நாத்திகம் பேசலாமா. இப்போ என்னதான் உங்க பிரச்சனை? நான் காலகாலமாக எங்கள் ஐயன் முருகன் கோயிலுக்கு போனார், பழனிக்கு போனார், எங்கள் அப்பா முருகன் கோயிலுக்கு பழனிக்கு போனார், நானும் போகிறேன். நான் பழனிக்கு போகிறேன் இல்லைங்களா, நான் காலையில் பழனிக்கு போகணும்னா அன்றைக்கி மாலை போய் எங்கள் மண்டல பொறுப்பாளர் அப்துல் வகாப் இருக்கிறாரு, அவர் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு தான் நான் போகிறேன். முருகன் ஒன்றுமே சொல்ல. ஏன்? அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளை வர்றான்டா. அப்துல் வகாப் பேரு நம்ம பிள்ளை தான், முருகனுக்கு தெரியும். அமித்ஷா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நோங்கிறான். எப்படி அங்கிருந்து போலாம்ங்கிறான். தீயினை கும்பிடும் பார்ப்பான் நித்தம் திக்கை வணங்கும் துளுக்கர் கோயிற் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார் யாவரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவினும் உள்ளது தெய்வம் பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் தமிழ் தாண்டா சொல்லுச்சு உலகத்துக்கு. நீ பாரதிய ஜனதா இங்கெல்லாம் விளையாட்டே வச்சுக்க கூடாது. தலைகீழா நின்று தண்ணி குடி, இந்த மண்ணில் தாமரை மலராது. ஒரே ஒரு அக்கா தான் மறுபடியும் சொல்லிட்டு தாமரை மலரும். அந்த அக்கா வடக்கு அனுப்பிட்டான், அங்கே போமா. அப்போ அங்கே போய் சொல்லு தாமரை மலர்ந்தே தீரும். அவன் சொல்லிட்டான், நோ, பழங்குடி மக்கள் வருவார்கள், நடனம் ஆடுங்கள், வீட்டிற்கு போங்கள், அதோடு உங்கள் வேலை முடிந்தது. நடனம், தினம் ஒரு நடனம், அவங்க நல்லா இருக்குன்னு நான் வாழ்த்துறேன். ஏன் தெரியுங்களா? உண்மையாக நான் சொல்கிறேனுங்க, அதுலேயும் கூட இருக்குங்க. நல்ல உண்மையிலேயே தமிழிசை அவங்கள வந்து இங்கே தலைவராக இருந்தபோது நல்ல பணி செய்தார். இந்த கட்சி கருவாடு மீனானாலும் ஆகலாம், பாரதிய ஜனதா நாடாளாதீங்க தமிழ்நாட்டில். அந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு கூட அந்த அம்மா போராடிச்சு, உண்மையாக இருந்துச்சு கட்சிக்கு. ஆனால் அங்கே ஹெச் ராஜாவையும் இலகணேசன் தூக்கம், அது விடுங்க, அது அவங்க அரசியல். அப்போ இப்போ அந்த அக்கா அங்கே இருக்கிறது ஆளுநராக பொறுப்பேற்றதுக்கு நானும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அவர் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆனால் இங்கே மலராது காரணம் என்ன தெரியுமா? இவன் சொல்லுவான், ஏன் தெரியுமா? ஏனென்றால் பெரியார் பிறந்த மண்பா. அப்போ கேரளாவில் ஏண்டா பாரதிய ஜனதா வழினா பேசாமல் உட்காந்துக்குவான். ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. பெரியார் பிறந்தால் பார், பெரியார் இல்லை, பெரியார் பாட்டனுக்கு பாட்டன் பிறக்காதுக்கு முன்னாடி இருந்து பாரதிய ஜனதாவின் தத்துவத்திற்கு இந்த மண் எதிரான மண். இது ஒத்துக்காது, இது ஏற்றுக்காது. சாதியை ஏற்றதாழ்வுகளை இந்த மண் ஏற்றுக்கொள்ளாது. வள்ளுவனே பேசினான், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். சித்தர்கள் அதைத்தான் பேசினார்கள், தமிழ் இலக்கியங்கள் அதைத்தான் பேசின, தமிழர்கள் அதைத்தான் பேசினார்.
அதெல்லாம் ஒரு காலத்தை அப்புறம் இவங்க வந்து எல்லாம் சொல்லி ஒரு பெரியார் சொன்னார், அவர் செய்த நல்ல காரியங்களை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், அதை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆனால் பெரியாரில் இருந்துதான் தமிழரின் வரலாறு தொடங்கும் என்று இனி எவராவது பேசினால் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு பேச வேண்டும். நாம் தமிழர் பிள்ளைகள் அறிவு களத்திலே நிற்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். நேருக்கு நேராக அறிவு யுத்தம் செய்வதற்கான அறிவாளிகள் இந்த மண்ணிலே புறப்படுத்து வந்து விட்டார்கள். நாம் தமிழர் பிள்ளைகள் நெஞ்சுரத்தோடு நிற்கிற காலம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும். கடாரம் வென்றான் என்று பேசுகிறோம் இல்லையா, அந்த கடாரம் இன்றைக்கு மலேசியாவிலே இருக்கிறது. கடா என்கிற மாநிலமாக அந்த மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலத்திற்கு போகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நானும் டாக்டர் பால் நியூமன் அவர்களும் போனோம். இந்திய நாம் தமிழர் கட்சியினுடைய ஐக்கிய நாடு சபையில் ஒருங்கிணைப்பாளர் ஒருவரான ஐயா பால் நியூமன் அவர்களும் பேராசிரியர் 2 பேரும் போனோம். போய் பார்த்துட்டு இருக்கிற போது அங்கே குழி தோண்டிட்டு இருக்கிறான், கீழடியில் தோன்ற மாதிரியே குழி தோண்டி வச்சுட்டு இருக்கிறான். ஒரு பொண்ணு தான், கோலாலம்பூர் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு பொண்ணு தான் அதை வந்து அந்த தலைமை, அந்த குழி தோண்டுகிற அந்த ஆய்வு பணியின் தலைமை. அவன் முதல்ல போனோன்னு நின்றுட்டே இருந்தான். எங்களை கூட்டிகிட்டு போனவர் அவர் சொன்னார், இவங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்னார். அந்த பொண்ணு பயங்கர இதாகிட்டா, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்களா? தமிழா? ஆமாம் தமிழ் தான். கூப்பிட்டு போய் அவள் தான் சொன்னா, இங்கே நாங்கள் தோண்டிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, இது பூரா உங்களுக்கு தான். உங்களுக்கு தானே, என்னோடது இல்லை, தமிழருடையது தான். இது எத்தனை ஆண்டு தெரியுமா? 1000 ஆண்டு. ராஜேந்திர சோழன் அவன் வந்த காலத்தில் இங்கே வந்த குடியவருக்கு. இதுக்கு மேலே போனீங்கன்னா அங்கே தோன்றாங்க பாருங்க. அவள் சொன்னது அதிர்ச்சிகரமான செய்தி. 1800 ஆண்டு தமிழர்கள் அங்கே வந்ததற்கான சுவடுகள் அங்கே இருக்கிறது. ஆச்சரியத்தில் மூழ்கி போயிட்டோம். இன்றைக்கும் வச்சிருக்கிறான், மாதிரிகளை கொண்டு போய் வச்சிருக்கிறான். எப்படியான படகுகளிலே தமிழர்கள் கடல் கடந்து வந்தார்கள் என்பதற்கான மாதிரியை மலேசியாவில் வைத்திருக்கிறான். எல்லாம் முடித்து விட்டு எங்களிடம் அந்த பெண் சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் இந்தியாவிற்கு போன பிறகு, தமிழ்நாட்டிற்கு போன பிறகு உங்கள் அரசிடம் சொல்லி இதையெல்லாம் பாதுகாக்க சொல்லி மலேசிய அரசை கேட்குமாறு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னாள். ஏனென்றால் ஏமாந்தால் மலேசிய அரசு இதை அழித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்கள் நாட்டிலே சொல்லி இதற்கான ஒரு ஏற்பாடு செய்யுங்கள். உங்கள் நாட்டில் சொல்லி இதை எப்படியாவது மீட்டு எடுக்கிறக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், நீயாவது தோண்டிட்டு இருக்கிற, எங்கள் ஆளுகிட்ட சொன்னால் மண் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவான். அவ்வளோ என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றையா, வாட் இஸ் திஸ்ன்றுவான். வருகிற போது வேட்டி வேறு கட்டி கொண்டு வருவான். இது வேறு பிரச்சனை. தமிழன் வாழ்ந்து எடுத்துகிட்டு போகிற போது வேட்டி கட்டி கொள்ள வேண்டும் இல்லையா? அப்பொழுதுதானே நம்புவான். நீங்கள் எப்பொழுதுமே திருட வருகிறவன் எப்படி இருப்பான் என்றால் நம் ஊர்க்காரனை போலவே வருவான். நடக்கிறது, வரலாற்றிலும் அது நடக்கிறது. எனவே இப்படி உலகம் முழுவதும் இருக்குது. நீங்கள் இந்தோனேஷியாவுக்கு போக பாருங்கள். இந்தோனேஷியாவுக்கு போகிற வாய்ப்பு கிடைத்தவர்கள் தயவு கூர்ந்து பாருங்கள். இங்கே இருக்கிற சைவ கோயில்கள் அங்கே இருக்கிறது. சைவ கோயில் இருக்கிறது என்று பார்த்தவுடன் நான் மெய் சிலிர்த்து போய்விட்டேன். அடடா, அமித்ஷா வகையராக்கள், மோடி வகையராக்கள் வந்திருப்பார்கள் போல் இருக்கிறது இந்தோனேஷியாவிற்கு. ஏனென்றால் இவன் தான் இந்து மதத்தை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து வைத்திருக்கிறான். இவன் கட்டியிருப்பான் என்று பார்த்தால் அவன் சொல்லுகிறான், காவி கொடிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த கோயில் கட்டியது முழுக்க புலிக்கொடி தான், புலிக்கொடி கட்டிய கோயில்கள் தான் என்கிறான். புலிக்கொடி கட்டியது? ஆமாம் ஆமாம், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டி எழுப்பிய கோயில் இன்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. சிவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அமித்ஷா அவர்களினுடைய வம்சமே பிறக்காத காலத்திலேயே நாங்கள் கடல் கடந்து போனோம், சைவத்தை கொண்டு போய் சேர்த்தோம். நியாயமாக இந்தியா முழுவதும் இந்து மதத்தை பேணி பாதுகாக்கிறவர்கள் ஒரு கொடியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்கள் புலிக்கொடியைத்தான் பிடிக்க வேண்டும், உங்கள் காவி கொடியை அல்ல, தூக்கி போடு, நாங்கள் சொல்வதுதான் எங்கள் கொடிதான். உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது. ஏன் பேச மறுக்கிறாய்? எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிக்கிறது மேலே. கோயில் நுழைவு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம், கொண்டு போனோம். அப்போ ஜீவா இங்கே கன்னியாகுமரியில் நடத்தினதெல்லாம் என்ன போராட்டம்? அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்த? பொய். எல்லாத்தையும் கொண்டு திணிப்பான். திருக்குறள் உனக்கு ஆகாத புத்தகம்மா இவன் இங்கே உட்காந்துட்டு, அவனும் அதைவே சொல்லுவான். அவன் என்னம்மா, திருக்குறள் இந்து புத்தகம்மா. எங்க இருக்கு இந்து புத்தகம்னு? எங்க இருக்கு? அதுலேயும் கூட நம்மளை என்ன தெரியுங்களா கேட்குறான்? திருக்குறள் தமிழர்களுக்கு பெரிய நீதி புத்தகம், வேதம் எல்லாம் சொல்றீங்க, மறைன்னு பேசுறீங்க. திருக்குறள் எங்காவது தமிழை பற்றி இருக்கிறதா? தமிழ் என்கிற வார்த்தை இருக்கிறதா? அறிவாளிக பிறந்த மண்ணுங்க. இதுதான் பகுத்தறிவு. எழுதுனதே தமிழ்ல தான்டா, அதை ஒத்துக்க மாட்டான். தமிழ் என்று இருக்கிறதா? தமிழை வாழ்த்தி இருக்கிறாரா? ஒரு தமிழறிஞர், இதே நெல்லையிலே பிறந்த ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள் தான் அதற்கு ஆய்வு செய்து விளக்கம் கொடுத்தார். அற்புதமான விளக்கம். அவர் சொன்னார், முட்டாள்களுக்கு இது புரிய வாய்ப்பில்லை. கெட்ட வாய்ப்பாக இப்பொழுது அந்த முட்டாள்களோடு தான் அவர் நிற்கிறார். அது வேறு, அதை விட்டுருவோம். அவர் சொன்ன செய்தியை மட்டும் எடுத்துக்குவோம். ஐயா சொல்றாங்க, முதல் குறள் என்னடா சொல்லுது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றால் தமிழ் எழுத்தினுடைய, தமிழ் மொழியினுடைய முதல் எழுத்தான அ, அகரம், அதை யாரோடு ஒப்பிடுகிறான்? இந்த அண்டத்தை உருவாக்கிய ஆதி பகவனோடு ஒப்பிடுகிறான். தமிழினுடைய முதல் எழுத்து கடவுளோடு ஒப்பிடப்படுகிறது முதல் குறளில்.
அதே வள்ளுவன் அதே அதிகாரத்திலே வருகிற போது சொல்லுகிறான், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. என்ன சொல்லுகிறான்? கடவுள் எப்படிப்பட்டவன் சொல்லுகிற போது வள்ளுவன் சொல்லுகிறான், தனக்குவமை இல்லாதான். தனக்கு உவமை சொல்லுவதற்கு இந்த பேரண்டத்தில் எதுவுமே இல்லாத கடவுள், தனக்கு உவமை சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் இந்த அண்டத்தில் எதுவுமே இல்லாத கடவுளுக்கு உவமையாக தமிழின் முதல் எழுத்தை வள்ளுவன் சொன்னான் பாருங்கள். அங்கேயே அவன் இந்த மொழியினுடைய சிறப்பை சொல்லிவிட்டான். இந்த மொழி அண்டத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளிலும் சிறந்த மொழி இந்த மொழி, அண்டத்தை படைத்து கொடுத்த மொழி என்பதை சொல்லி. அதானே உண்மை. தமிழை புகழவில்லை, நாங்கள் அதான் கேட்கிறோம். சரிடா, வள்ளுவன்ல தமிழ் இல்லைங்கிற இந்த சங்க இலக்கியத்தில் இந்த வள்ளுவன் கிட்ட இந்த இளங்கோவடிகள்கிட்ட எங்காவது ஒரு திராவிட நாடு காட்ட, எங்காவது ஒரு திராவிடத்தை காட்டேன்னா அது இங்கே கிடையாது, அது மனுஸ்மிருதியில இருக்கிறதுங்கிறான். மனுஸ்மிருதிக்கும் தமிழனுக்கு என்ன சம்பந்தம்? நீ அங்க போய் சாட்சி எடுக்கிற, பொய் பித்தலாட்டம். இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு வந்துட்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கான மறை நம்மிடம் இருக்கிறது, எல்லாமே நமக்கு இருக்கிறதுங்க. எல்லாமே பகவத்கீதை தேசிய நூல்பா, நாங்க தமிழர் மறை எங்களுக்கு திருக்குறள் இருக்கிறது என்போம். ராமன் தெரியுமாம்பா, நாங்க ராவணன் தெரியுமாம்போம். சீதா பிராட்டி தெரியுமாம்பா, நான் கண்ணகி தெரியுமான்னு கேட்பேன். விவேகானந்தரை தெரியுமாம்பா, நான் வள்ளலாரை தெரியுமான்னு கேட்பேன். ரிக் யஜூர் சாம அதர்வன வேதம் தெரியுமான்னு கேட்பான். அறம் பொருள் இன்பம் வீடு தெரியுமான்னு நான் கேட்பேன். எல்லாமே எங்கிட்ட இருக்குடா, போப்பா. இவ்வடக்கு இருந்து நீ எனக்கு கொண்டு வரக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே எங்கிட்ட இருக்கு. என்னுடைய இதெல்லாம் தவறானது என்று காட்டினான், அவனுடைய இதெல்லாம் சிறந்தது என்று காட்டினான். அதிலே நம்மை மதிமயக்கினான். இன்றைக்கும் தமிழை தமிழர்கள் பேசுவதை அவமானமாக கருதக்கூடிய நிலையை உருவாக்கி வைத்து விட்டான். நான் அன்பான பெரியோர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம் வீட்டிலே பிறக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் என்ன சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்து சமயத்திலே இருங்கள், நீங்கள் சைவராக இருங்கள், நீங்கள் கிறிஸ்தவராக இருங்கள், இஸ்லாமியராக இருங்கள், யாராகவும் இருங்கள், ஆனால் வீட்டிலே பிறக்கிற பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயரை தாங்குங்கள். இதை நாம் தமிழர் பிள்ளைகள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். சீமான் எதை மாற்றினான்? நாம் தமிழர் கட்சி எதை மாற்றியது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் மாற்று அரசியலை வைத்து வந்தோம். நாங்கள் மாற்றிய அரசியலை பற்றி பேசுவதற்கு 2-3 நாட்கள் பேச வேண்டும். எனக்கு பேர் கல்யாண சுந்தரம், எங்க அப்பா வச்சார். எங்க அப்பா ஒரு பெரிய கம்யூனிஸ்ட், அவர் கட்சி தலைவர் பேர் எனக்கு வச்சுட்டாரு கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம் தமிழ் பெயர் கிடையாது, முழுக்க முழுக்க வடமொழி பெயர். மணவழகன் என்பதுதான் அதற்கான சரியான தமிழ் பெயர்ப்பு. இங்கே எனக்கு முன்னாடி பேசிய இளைஞர் பாசறையுடைய மாநில செயலாளர் ராஜீவ் காந்தி, அவர் பேரை கேட்டாரு, விவாதத்துக்கு போனா பூரா போய் சிரிக்கிறான். என்னையா நீ சொல்ற? ராஜீவ் காந்தி அதெல்லாம் சரிதாங்கிறார். அப்ப ராஜீவ் காந்தி தமிழ் பெயர் கிடையாது. ஆனால் ராஜீவ் காந்திக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுக்கு பேர் வைக்கிற போது ராஜீவ் காந்தி சேரலாதன்னு பேர் வைக்கிறான். கல்யாண சுந்தரம் தமிழ் பெயர் கிடையாது. அவனுக்கு ஒரு மகள் பிறக்கிறாள், அவன் தமிழ் நிலான்னு பேர் சுட்டுறான். எல்லாரும் பாருங்க, எல்லா வடமொழி பெயர்களை தான் சுமந்தோம். எங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் கொடுத்தோம். ஒண்ணுமே வேண்டாம், இதே பேர் தான். 20 ஆண்டுகள் கழிச்சு எங்கேயோ நியூயார்க்கில் உட்காந்து நம்ம பிள்ளைக்கு சந்திச்சிருச்சுனாலும் 2 பேர் பேரை கேட்டுன்னு சொல்லிடுவோம், அப்பா நாம் தமிழரான்றோம். ஒரே குடும்பம்ங்கிறத மொழி எங்க பேர்லயே சொல்லிடுவோம். தூய தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுவோம். நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம். உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை இனங்களும் அதைத்தான் விரும்புகிறான். அவனவன் மொழியிலே பெயர் சுமக்கிறான். டேரில் ஹேர்னு ஒரு அம்பையர் இருந்தார் தெரியுமா? ஹேர் அவர் பேர். மைக்கேல் ஸ்டோன் பேர் வச்சுக்குவான், கல்லு. ஆனாலும் அவன் மொழியில தான் வைப்பான். யோசிங்க. ஆனா நம்ம கிட்ட அது இல்லை. தமிழ்ல பேசினா தப்புங்கிறான், தமிழ்ல பேசினா அவமானம்னு கருதுறான். தமிழ்ல பேசுவதுதான் உலகத்திலே இருப்பதிலேயே ஆகச்சிறந்த மானமிகு செயல் என்பதை நாம் தமிழர் பிள்ளைகள் நாம் உறக்க சொல்ல வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம். நம்ம மொழியில நம்ம பேசுவோம். பேரூர் ஆதீனம் சொல்றாருங்க, நான் சொன்னா ஏத்துக்க மாட்டான். பேரூர் ஆதீனம் அவர் சொல்றாரு, தமிழ் மொழியிலே பேசினால், தினந்தோறும் தமிழ் பேசினால் மனிதனுடைய ஆயுள் கூடுங்கிறார். இது உண்மையானு கேட்கிறோம். ஆமாம், தமிழ் சிறப்புலகரத்தை உச்சரிக்கும் போது உங்கள் உடலிலே சுரக்கிற ஹார்மோன் அது உங்கள் வாழ்க்கை நேரத்தை அதிகப்படுத்தும் என்று சொல்லுகிறார். நேர வரைக்கும் வாழ்றதுக்காகவாது தமிழை பேசுங்கள். இது நமது மொழி, நாம் பேசாவிட்டால் எவன் பேசுவான்? இது நாம் இலக்கியங்களை இதிலே படைப்போம், படைப்பாளிகளாக மாறுவோம். இன்னைக்கு இதெல்லாம் எழுதணும். இப்போ இவங்களெல்லாம் யார் எழுதுறது? அங்கே போய் வடக்கெல்லை போராட்டத்தில் வீரச்சாவி தழுவி எங்கள் ஐயா மாணிக்கத்தை, எங்கள் ஐயா கோவிந்தசாமியை, இங்கே இருக்கிற மார்ஷல் நேசமணி அவர்களை, இங்கே இவங்களெல்லாம் யார் நீ வரலாறா மாத்துறது? யார் புத்தகமாக எழுதுறது? பெரியாருக்கு 1000 புத்தகம் எழுதிட்டானே. தமிழன் பிறந்ததே பெரியார் இடத்துல தாங்கிறான். தமிழன் வரலாறே 60 வருஷம் 70 வருஷம் தாங்கிறான்.
ஆனா பல்லாயிரம் ஆண்டு வரலாற்று பெருமை மிக்க நாம் எழுதுவதற்கும் படைப்பதற்கும் ஆயிரம் இருக்கிறது, கொட்டி கிடக்கிறது. தமிழ் இலக்கியங்களை கொண்டு போய் சேர்ப்போம். இந்த தமிழ் உலகத்திற்கு சொன்ன ஏராளமான செய்திகள் இருக்கிறது, அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான பணியை முன்னெடுப்போம். நாம் தமிழர் என்று வருகிற போது அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது நாம் தமிழர் கட்சியின் குறிக்கோள். ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றுவது எதற்காக? எங்கள் தமிழை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. சும்மா தமிழர்னு சொல்லிட்டு இருக்க கூடாதுங்கிறான். பாரதி சொல்றான், திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் மெச்சும் வகை செய்தல் வேண்டும். செய்யணும்னா நிக்கணும். இணையதளத்தில் போய் பார்த்தா தமிழர் நாடு அறிவிச்சான்னு சொன்னா உலகத்திலிருந்து தள்ளுறாங்க. எங்கேயா பிடிக்கிறீங்க இவ்வளவு தகவல்களை? இன்னைக்கு ஒருத்தர் நம்ம தோழர் ஒருத்தர் எழுதி எடுத்து போட்டிருக்காரு. மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களினுடைய பிறப்பு சான்றிதழை எடுத்து போட்டிருக்கிறார். அனைமணி 2-3 நாளைக்கு அது போல வரும்னு நினைக்கிறேன். நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினால கனிமொழி அவர்கள், அவளை பிறப்பு சான்றிதழில் தந்தையின் பெயரில் கருணாமூர்த்தின்னு இருக்கு. பொய் சொல்லல, நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் இப்போ காட்டுவேன். கருணாமூர்த்தின்னு இருக்கு. இந்த செய்தியை ஒருத்தன் பத்திரிகையில் ஓட்டான்னு அவனுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. புரியுதுங்களா? ஆனால் இப்போ அவங்க நம்மளை சொல்றாங்க, சீமான் அநாகரிகமாக பேசுகிறார். சீமானின் பிறப்பாவது நாகரிகமானது, அதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்லவில்லை. எனவே அதெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது. இதெல்லாம் ஒரு காலத்தில் பேசியிருக்கலாம். இன்னைக்கு நாங்களாம் திருப்பி பேசிட்டோம்னு என்ன ஆகுது? நான் பேசிட்டேங்காட்டி இப்படி பேசுகிறேன். எங்கள் தம்பிகளே வேற மாதிரி. இதெல்லாம் சங்கடத்தில் தான் போய் பேசாமல் அமைதியாக இருக்கணும். இன்னொரு அமைச்சர், அவர் ரொம்ப சாதுரியமான ஒரு அமைச்சர். அவர் சீமான் அப்படி செய்தாரா இப்படி செய்தாரா ஆச்சப்பச்ச என்னடா இவராண்டா இந்த குதிக்கிறார் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு. ஈழத்தை பற்றி பேசுகிற உரிமை யாருக்கு இருக்கிறது தெரியுமா? ஏதோ புதுசா சொல்ல போறாயான்னு பார்த்தா வைகோவுக்கு தான் இருக்கிறது. வைகோ உங்க கூட்டணியில் ஐயா இருக்காங்க. இல்ல, அவர் எதிர்கட்சியில் தான் இருக்காரு. அப்புறம் ஏன் நீ வைகோ விட்டு போற? இனப்பாசம் இழுக்குது. எவ்வளவு மோசடின்னு பாருங்க. ஒரு அமைச்சர், இந்த நாட்டினுடைய அமைச்சர், இஸ்லாமிய மக்கள் அவரிடம் கொண்டு வந்து மனு கொடுக்க வருகிறார்கள். ஐயா ராஜேந்திர பாலாஜி அவர்கள், நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், மனு கொடுக்க வருகிறார்கள். இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்களையா என்று வருகிறார்கள். இவர் சொல்றாரு, நீ எனக்கு ஓட்டா போட போற, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காஷ்மீர்ல உன்னை பூரா ஒதுக்கி வச்சது மாதிரி இங்கேயும் ஒதுக்கி வச்சிருவோங்கிறாரு. அவர்கள் வெளியே வந்து பதிவு செய்கிறார்கள். அந்த மக்கள் பெரும் போராட்டமே வெடிக்கிறது. இவர் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு என்ன செய்யணும்? ஒரு நியாயமானவர், இந்த நாட்டிலே இருந்து வந்தவர், திராவிட கொள்கையிலே வந்த பெருமகன் என்ன செய்யணும்? அப்படி நடக்கல அல்லது நடந்தது, ரெண்டுல ஏதோ சொல்லணும். இது தவறு சொல்லணுமா இல்லையா? அவர் சொல்றாரு, என்னுடைய படத்தை வச்சு கொளுத்துறாங்க. இதே வந்து ஒரு தேவேந்திர குல வெள்ளாளர் ஒரு அமைச்சர், அவர் படத்தை கொளுத்தி இருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? அப்படின்னு 2-3 சாதிகளை சொல்றாரு. இதே இந்த சாதி அமைச்சரை கொளுத்தி இருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? அவங்க இன்னும் வீட்டுக்குள்ள வந்து வெட்டி இருக்க மாட்டாங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ஏன்டா நம்ம சாதிக்காரெல்லாம் வெட்டாமக்கிறேன்னு கேட்கிற, அதானே ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா இது? நான் இந்த சமூகத்திலே இருந்து வந்தவன், அதனால் எனக்கு மரியாதை இல்லையா என்று கேட்கிறார். நாம் கேட்கிறோம், இந்த சமூகத்திலே இருந்து வந்தவர் என்பதற்காக உங்களுக்கு வாக்கு போட்டான் இந்த மக்கள். யோசிங்க. அப்போ ஒரு அமைச்சரே சமூகத்தினுடைய சண்டையை இழுத்து விடுவார் என்று சொன்னால் எவ்வளவு மோசடி ஆட்சி. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு கூர்ந்து இவரை கவனிக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்து கோரிக்கை வைக்கிறேன். அவரை பதவியிலிருந்து நீக்கணும். இல்லைன்னா அவர் பிறந்திருக்கிற சமூகத்தில் மட்டும்தான் எங்களுக்கு ஓட்டு வேணும்னு நாங்கள் போய் சொல்லணும். இனிமேல் நாங்கள் இதே காணொலி எடுத்துட்டு போவோம்ல, தெருவா கொண்டு போய் போட்டு காட்டுவோம்ல. நீ எப்படி சாதியை வைத்து தமிழனை வீழ்த்தினாயோ அதையவே வைத்து உன்னுடைய திராவிடத்தை இந்த மண்ணிலே நாங்கள் வீழ்த்தி காட்டுறமா இல்லையான்னு பாருங்க. ஆரியமும் திராவிடமும் தமிழரின் இனப்பகை. இது ஏதோ சீமானுக்கும் அமித்ஷாவுக்கும் நடக்கிற யுத்தமாக நினைக்காதீர்கள். இது ஏதோ வடவருக்கும் தமிழருக்கும் இப்பொழுது நடக்கிற யுத்தமாக நினைக்காதீர்கள். இது ராம ராவண யுத்தத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். பேரறிவிப்பு செய்கிறோம். இன்னும் 10 ஆண்டு தமிழர் நாட்டில் தமிழர் ஆட்சி மலரும். இந்த தமிழர் நாள் தமிழர் விடுதலை நாளாக பேரறிவிப்பு செய்யப்பட்டு கொண்டாடப்படும். ஒவ்வொரு தெருவிலும் தமிழர் கொடி பறக்கும். நாங்கள் இந்தியாவோடு தான் இருக்கிறோம், ஆனால் தமிழராய் இருக்கிறோம் என்கிற முழக்கத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகிறோம். நம்மளை பார்த்து சொல்லிடுவோம். அதில் சில தலைவர்கள் எல்லாம், நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, தனித்தமிழ்நாடு கேட்க வேண்டியதுதானே? இவங்க ஏன் கேட்டா அடுத்த கூட்டத்துக்கு அனுமதி கிடைக்காதுல்ல? இவன் பிரச்சனை. நாம் என்ன கேட்கிறோம்? தனித்தமிழ்நாடு கேட்டா கொடுத்துருவானா? கேட்டா எப்படி கொடுப்பான்? அப்புறம் எதுக்கு கேட்க சொல்ற? கேட்டு வாங்க முடியாதுன்னு தெரியுது, அதை எவனாச்சும் கேட்பானா? எது கேட்கணும்? கேட்டா உன்னை முடிச்சிடும். நான் என்ன சொல்றேன்? நான் இந்தியாவோடு தான் இருப்பேன். பாரத நாடு பைந்தமிழர் நாடு.
என்னை வச்சு நீ பாடுபடு, எல்லா உண்மையும் பேசுவேன். கிழக்கு போவோம், கிழக்கு மாநிலங்களுக்கு போவோம், மேற்கு மாநிலங்களுக்கு போவோம், எல்லா மாநிலங்களையும் போவோம். மணிப்பூர், நாகாலாந்து பூரா நம்ம சகோதரன் தான். நீங்கள் போய் தமிழ்ன்ட்டிங்கன்னா வேண்டாம், வா வா வாங்குறான். என்னையா இவ்வளோ அன்பா இருக்கா நாகாலாந்துக்காரன் நம்ம மேலேன்னு அவன் சொல்கிறான். நம்மளாம் ஒன்றுதையா, நாகர்கோயில் இருக்குல்ல, ஆமாம் எங்கிருந்து வந்துச்சு, நாங்கள் தாயாங்கிறான். என்னையா சொல்கிற? ஆமாயா, நாக வழிபாடு செய்து கொண்டிருந்த நாகர்கள் தானையா நாம, சிந்து சமவெளியில் இருந்தீங்கய்யா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போகையில் நாங்கள் இங்கே நின்றுட்டு நீ அங்கே போயிட்டு அவ்வளோதான், எல்லாம் தமிழன் தாங்கிறான். என்னுடைய மொழியின் தொடக்கமே, என்னுடைய மொழியின் தாய்மொழியே தமிழ் மொழி தான் என்று நாகன் பேசுகிறான். நாங்கள் நாகர்களோடு போய் நின்றுக்கிறோம். யாசின் மாலிகை கூட்டி வந்தால் இவனுக்கு கோவம் வந்துடுது. சிம்ரன்ஜித் சிங் மான் வந்தாருன்னு இவருக்கு கோவம் வந்துடுது. நீ தானே இந்தியாவை காதலின்னு சொன்னேன், நான் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் எடுத்து காதலிக்கிறேன், உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் காதலிக்கிறேன், சிம்ரன்ஜித் சிங் மானை காதலிக்கிறேன், அகாலி தளத்தை காதலிக்கிறேன். யாசின் மாலிக், நீ தானே சொல்ற காஷ்மீரிகள் இந்தியர்கள் என்று ஏற்றுக்கொண்டதால் தான் என் இந்திய சகோதரனான யாசின் மாலிக்கை நான் நேசிக்கிறேன். அதில் என்ன உனக்கு பிரச்சனை? கேட்போம்ல. கர்நாடகாவில் போவோம், இதே மாதிரி செய்வோம். கேரளாக்குள்ளே போவோம், இதே மாதிரி செய்வோம். எல்லா இடத்திலும் தன் இனத்தை முன்னிறுத்துகிற, தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக முன்னிக்கிற, தேசிய இனங்களின் உரிமைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று போராடுகிற எல்லா இயக்கங்களும், ஜனநாயக இயக்கங்களும் இருக்கிறது. அவர்களோடு நாங்கள் கரம் கோர்ப்போம். புதிய இந்தியாவை நாங்கள் காட்டுகிறோம். உங்கள் கண்ணுக்கு தெரிகிற இந்தியாவில் 500 பேர் தான் இருக்கிறான். அவன் அத்தனை பேரும் இந்தியாவிலே பாதி நாள் இருப்பான், பாதி நாள் வெளிநாடுகளிலே இருப்பான். அந்த 500 பெரும் முதலாளிகளும் இந்த நாட்டை சுரண்ட வந்தவன். எங்கள் இந்தியாவிலே தான் மீதி இருக்கிற 130 கோடி பேரும் இருக்கிறான். அதிலே 30 கோடி பேர் தினமும் 3 வேளை உணவுக்கு கூட வழியில்லாதவனாய் கிடக்கிறான். அவனுடைய அந்த இந்தியாவை அடையாளம் காட்டுகிற வேலையை நாம் தமிழர் கட்சி செய்யும். நீ நினைச்சுக்காது ஏதோ ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி தான் ரீஜனல் பார்ட்டிங்கிறான். என்னடா ரீஜனல் பார்ட்டி? இன்டர்நேஷனல் பார்ட்டி. உலகத்தில் சகல நாடுகளிலும் கிளை வைத்திருக்கிற கட்சி. உண்மையாக நான் சொல்கிறேனுங்க, இதெல்லாம் நீ இந்த கூட்டத்தில் தான் பதிவு செய்ய முடியும். ஒரு நாள் ஒரு நாட்டில், ஜெர்மனி நாட்டில், இன்னைக்கு நம்ம கட்சியில் இந்த நம்ம சுமேஷ் அவர்களும், ஃபின்லாண்டில் மாறன் அவர்களும், அன்பு, இவங்கெல்லாம் ஜெர்மனிலேருந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு திரும்பி வரோம். ஐநா சபைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டுக்கிறோம். ஜெர்மானிய எல்லையில் எங்கள் வண்டி நிறுத்திட்டான் எங்களுடைய மகிழ்வுந்த அந்த காவலர்கள். நாங்கள் இறங்குறோம். எனக்கு உண்மையிலேயே ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வண்டி முழுவதும் தேசிய தலைவர் படம் இருக்குது. வண்டியினுடைய காருக்குள்ளே பின்னாடி முழுக்க தேசிய தலைவர் படத்தை வச்சுருக்கோம். அங்கே பிடிச்ச பதாகைகள் அது இதெல்லாம் வச்சுருக்கோம். அவன் வந்து காரை திறந்து காட்டணும். உண்மையிலேயே எனக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு, என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையேன்னு. பார்த்தோன்னு கேட்டான், யுவர் சீஃப், எஸ் கோ. என்னங்க, வாங்க போவோன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவனுக்கு தெரியுது இவனுக்கு அவன் தலைவன் பயங்கரவாதி, இல்லை ஒன்றும் இல்லை, இவனுங்களாம் புழுகிட்டு தெரியுறாங்க, போப்பா அவரெல்லாம் மனிதநேயம் மிக்கவர்ப்பா, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டான். நான் அதை தான் பேசிட்டே வந்தேன். இதே ஐயா மோடி படத்தை வச்சுருந்தா கட்டாயம் கேட்பான். இல்லை, நாம் தப்பாக சொல்ல போகிறதுல எங்களுடைய பெருமைமிகு பிரதமர் என்று தான் சொல்ல போகிறோம். வேட்டி சட்டை போட்டுக்கிறார், எல்லாம் சொல்லுவோம். ஆனாலும் கூட அவன் என்ன கேட்பான், அவனுக்கு அடையாளம் தெரியுமா? ஏர்போர்ட்டில் காட்டினா தெரியும். அடிக்கடி வந்திருக்காரு, பார்த்த முகமாக இருக்குமா. நாங்கள் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறோம். தமிழர்களினுடைய பாரிய வரலாற்று பெருமைகளை மீட்க துணிந்து விட்ட தமிழர் கூட்டம். நாம் நெஞ்சு நிமிர்த்தி நடைபோடுவோம். என் அன்பு தம்பிகளுக்கு, என் அன்பு உறவுகளுக்கு நான் சொல்லுவேன், நாம் செய்கிற வேலை சாதாரண வேலை அல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் அதிகாரத்தை இழந்துவிட்டு மரணித்து போகிற அந்த கடைசி மன்னனினுடைய மனதில் எவ்வளவு பெரிய கவலை இருந்திருக்கும். என் இனத்தை, என் மண்ணை இனி என் இனம், என் மக்கள் ஆளவே முடியாதா, இதோடு இந்த அடிமை வாழ்வு இவர்களை பிடித்துக் கொள்ளுமா என்று ஏங்கி செத்திருக்க மாட்டானா? ஐயா கருணாநிதி அவர்களுக்கு மெரினா கடற்கரையிலே கல்லறை அமைத்தவர்கள் மருதுபாண்டியர்களினுடைய மகன் எங்கே எப்படி கொலை செய்யப்பட்டான் என்பதையாவது அறிந்து வைத்திருக்கிறார்களா? தெரியுமா இவங்களுக்கு? வஉசியினுடைய வாரிசுகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் அறிவார்களா? ஜீவாவின் பிள்ளைகள் எங்கே என்பது இவர்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கக்கனின் குடும்பம் எங்கே இருக்கிறது என்பதை யாராவது சொல்லுவார்களா? வெட்டுப்பட்டு செத்து போனாரே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா முருகையன், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்காவது தெரியுமா? எல்லாவற்றையும் மீட்டெடுக்கிற முயற்சியிலே தானே நாங்கள் நிற்கிறோம். அதற்குத்தானே நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. தயவு கூர்ந்து யோசிங்க. இது நாம் செய்வது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த விழுந்த வீழ்ச்சி அடைந்த எங்கள் தமிழ் மன்னர்கள் நெஞ்சங்களிலே சுமந்த கனவை நனவாக்குகிற பெரும் பொறுப்பு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் விதைக்கப்பட்ட விதைகள் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் முளைத்து வெளியே வருகிறோம். நீங்களாகவும் நானாகவும் நாம் நிற்கிறோம். நாம் அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நாம் தமிழர் கட்சி எப்படி இப்படி வளர்ந்ததுங்கிறான். 17 லட்சம் ஓட்டு எப்படி வாங்குச்சுங்கிறான். நாங்கள் வளர்க்கலை. அண்ணன் சீமான் வளர்த்ததை விட இந்த கட்சியை வளர்த்தவர் ஐயா மோடியும் ஐயா அமித்ஷாவும் தான். அவர்கள் இல்லைன்னா எங்கள் கட்சி, அவளை திருந்திட்டாங்கன்னா எங்கள் கட்சிக்கு என்ன வேலை?
அதனால எங்கள் கட்சி என்ன ஆகிட்டு இருக்கு, வளர்த்துட்டு இருக்கு. அண்ணன் சீமான் வளர்க்கல, நாம பேசுறவங்க வளர்க்கல, நீங்க கட்சி கூட்டம் நடத்துறவங்க வளர்க்கல, போஸ்ட் ஓட்டுறவங்க வளர்க்கல. இந்த கட்சியை யார் வளர்த்துகிறா தெரியுமா? இந்த கட்சியை காலமும் வரலாறும் வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சியை காலம் வளர்க்கிறது. காலம் இந்த கட்சியை வெல்ல செய்யும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் காலத்தினுடைய பிள்ளைகளாக வந்தவர்கள். என்ன நடந்தாலும் இந்த அமைப்பு வெல்லும், இந்த இயக்கம் வெல்லும். உலகம் முழுவதும் வாழ்கிற அனைத்து இன மக்களையும் நான் வேண்டி கேட்கிறேன், நம்முடைய மேடையில் இருந்து நான் கேட்கிறேன், உலக மொழிகளின் தாய்மொழியான தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழிக்கென்று நாடமைந்த நாளை நீங்களும் கொண்டாடுங்கள். உலகம் முழுவதும் தேசிய இனத்திற்கான நாடடைந்த நாளாக இந்த நாளை அறிவித்து கொண்டாடுங்கள். அது நம்முடைய நாள். இந்த நாளை நாம் முன்னெடுப்போம். 2 நோக்கங்கள் நமக்கு. ஒன்று, தமிழர் நாடு பிறப்பதற்கான அந்த பகுதிகள் பிரிந்து கிடைத்த நாள் இந்த நாள், அதை கொண்டாடுவோம். இன்னொன்று, தமிழர் இழந்த நிலங்களையும் தமிழர் இழந்த பண்பாடுகளையும் தமிழர்கள் இன்றைக்கும் இழந்து கொண்டிருக்கிற வேலை வாய்ப்புகளையும் இன்றைக்கும் மறைமுகமாக இருந்து தமிழரிடம் பிடுங்கப்படுகிற நிலங்களையும் அவர்களுடைய உரிமைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் பாடுபடும். அது முக்கியம். 1 கோடி பேர் தமிழ்நாட்டிற்குள்ளே வந்து வாக்களிக்க போகிறான் வட இந்தியன். யாருக்கு வாக்களிப்பான் என்பதை சிந்தியுங்கள். நம்ம ஆளுங்க அத்தனை பேர் இந்த குடிக்கிறத நிறுத்துங்க ஐயா. நான் முதல்ல மறுபடியும் நான் சொல்றேன், குடிக்கிறது என்னுடைய தனி மனித பழக்கம், அது எல்லாமே இருக்கட்டும் ஐயா, அதை நிறுத்துங்க. ஒரு இன விடுதலை போர்ல இந்த குடிக்கிறது வேண்டாம், நிறுத்துங்க. ஏன் நிறுத்த சொல்றேன் தெரியுங்களா? இந்த குடிச்சு என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? ஸ்கில்டு லேபர்ஸ் சொல்றான் பாருங்க, நல்ல தொழில்நுட்பவாதிகளை எல்லாம் அழிச்சிட்டானுங்க. நல்ல மரவேலை செஞ்சவர், நல்ல வீடு கட்டினவர், நல்ல கதவு சாளரங்கள் செய்தவர் யாருமே இன்னைக்கு இல்லைங்க. வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? குடிச்சிட்டு போய் படுத்துறாங்க. குடி நோயாளிகளாக மாத்திட்டான். எல்லாம் மாத்திட்டு வடக்கு இருந்த ஆளுகளை கூட்டிட்டு வரானுங்க வேலைக்கு. கேட்டா நீ வேலை செய்ய மாட்டேங்கிறான். நம்ம வேலை செய்யாம இல்லை, நம்ம வேலை செய்ய முடியும், நம்மளை திட்டமிட்டு அழிக்கிறான். இந்த மது வச்சு தான் அழிக்கிறான். அதனால இந்த தொடர் போதையில் இருக்கிற குடிவர நோயாளிகளை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை சொல்லுங்க, அவங்கள மாற்றி கொண்டு வாங்க. அதிலிருந்து இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நம்ம இழந்துட்டோம்னா நீ வரலாற்று இதெல்லாம் மீட்டெடுக்கவே முடியாது. ஒரு பக்கம் மலைகளை, ஆறுகளை, நம்முடைய ஆற்று மணலை கொள்ளையடிச்சு கொண்டு போய் விற்கிறான், இயற்கை வளங்களை சுரண்டான். இப்போ கூட போகிறோம், இங்கே போகும்போது இங்கே இருக்கிற மலை இப்படி வெட்டி விட்டுருக்கிறான் பாருங்க. பூரா மலை உடைக்கிறான், கல்குவாரி ஆக்கிரம். இந்த மலையை மறுபடியும் கட்ட முடியுமா நினைச்சா? அன்பான மக்கள் சிந்திங்க. அப்போ இயற்கை அது நம்முடைய கொடை, அது நமக்கு கொடுத்துருக்கிற நாம இயற்கையினுடைய இந்த வீட்டில் குடி வந்தவங்க. இந்த இயற்கை பத்திரமாக அடுத்த தலைமுறையில் கொடுக்க வேண்டிய பெருங்கடமை இருக்கிறது. இதையெல்லாம் யோசிங்க. வடவர் ஆதிக்கம் இந்த மண்ணிலே வருவதை நாம் தடுத்தாக வேண்டும். அதற்கும் நாம் வேலை செய்ய வேண்டும். நம் ஆட்கள் மீண்டும் மிகப்பெரிய வலிமை மிக்க வல்லுநர்களாக தொழில் கட்டுவதிலே முன்னேற வேண்டும். படிப்பிலும் நாம் ஏற்கனவே முன்னாடி தான் இருக்கோம். இன்னும் வேகமாக முன்னேறி போவதற்கான அனைத்து வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி செய்யும். வெறுமனே அரசியல் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சியிலும் நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு நிற்கும். தனி மனிதனை வளர்த்தெடுக்கும், தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கிருந்து வந்து நீ என்னை விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது. இவர்கள் கேபிட்டலிஸ்ட் ஆயிட்டான். ஆமா, தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்குவோம். அது நாம் தமிழர் கட்சி வைக்கிற முழக்கம். நீ கம்யூனிஸ்ட் வந்து 25 கோடி வாங்கிட்டு போவேன், நாங்கள் பிறகாலே தெரியும் என்ன, அந்த கதையெல்லாம் இல்லை. தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்குகிற வேலையை நாம் தமிழர் கட்சி செய்யும். ஒரு புதிய தேசத்தை நாம் கனவு காண்கிறோம். ஒரு புதிய நாட்டை கட்டிவிட முடியும் என்று நினைக்கிறோம். அதற்கான பெரும் பணியிலே அன்பான பெரியோர்கள், இந்த கூட்டம் கேட்கிற பெரியோர்கள், உங்கள் வீட்டு பிள்ளைகளை எங்களிடம் கொடுங்கள். மதுவுக்கு அடிமையாகி ரொம்ப கேவலமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் சிறந்த குடிமக்களை உருவாக்கி தருகிற வேலையை நாம் தமிழர் கட்சி செய்யும். அதற்கான பணியை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன். நான் இறுதியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த நாள் நாம் கொண்டாடப்பட வேண்டிய நாள். பல்லாயிரம் ஆண்டு கனவு நமக்கு கைகூட தொடங்கி இருக்கிற நாள். இந்த நாளில் என் இனத்தின் தலைவனாய் நின்ற ராவணனை வாழ்த்தி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ராவணனை வாழ்த்துகிற போது எங்கள் புரட்சி கவிஞன் பேசினான். ராவணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். தென்றிசையை பார்க்கின்றேன், தென்றிசையை பார்க்கின்றேன், என் சிந்தையெல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குது அடடா. அன்றந்த லங்கையினை ஆண்ட மரத்தமிழன், ஐயிரண்டு திசைமுகத்தும் தன் புகழை வைத்தோன், குன்றெடுக்கும் பெருந்தோழன், கொடை கொடுக்கும் கையான், குள்ளநரி செயல் செய்யும் கூட்டத்தின் கூட்டம், என் தமிழர் மூதாதை, என் தமிழர் பெருமான் ராவணன்கான், அவன் நாமம் இவ்வுலகம் அறியும். வஞ்சக விபீஷணனின் அண்ணன் என்றே தன்னை வையத்தார் சொல்லும் ஓர் மா பழிக்கே அஞ்சும் நெஞ்சகனை, நல் யாழின் நரம்புதனை தடவி நிறைய இசை செவி அமுது தரும் புலவன் தன்னை, வெஞ்சமரில் சாதல் வர நேர்ந்திடினும், வெஞ்சமரில் சாதல் வர நேர்ந்திடினும் சூழ்ச்சி விரும்பாத பெருந்தகையை தமிழ் மறைகள் 4 சஞ்சரிக்கும் நாவானை வாழ்த்துகின்ற தமிழர் தமிழர் என்பேன். மறந்தவரை சழக்கரென சொல்வேன். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும்.
கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும். ராவணன் தன் நாமம் சொல்லி அவன் கீர்த்தி வாழ்த்த வேண்டும். வாழ்க ராவணன் புகழ், வாழ்க தமிழர் நாடு, வாழ்க தமிழ், வெல்லும் தமிழ். வணக்கம்.